நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுகவில் திடீர் பரபரப்பு. இந்த 4 கால்களையும் உடைத்து தூக்கி எறிந்தால் திமுக ஆட்சி அவுட். அண்ணாமலை பரபரப்பு கருத்து. இது மட்டும் பரபரப்பு கிடையாதுங்க. பாஜக நிர்வாகிகளை பொது மேடையில் வசைபாடி இருக்கின்றார்கள். பாஜக நிர்வாகிகள் ஆடி போயிருக்கிறாங்க. என் மண் என் மக்கள், இந்த நடைப்பயணத்தையே ரத்து பண்ணிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கின்றார்கள். பாஜக நிர்வாகியை பொது மேடையில் அண்ணாமலை அவர்கள் ஏன் திட்டணும்? ஏதோ 4 கால்களை உடைத்திருந்தால் திமுக ஆட்சி அவுட்டுன்னு சொன்னார். அது என்ன விஷயம்? ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக பாஜக நிர்வாகிகளை அண்ணாமலை அவர்கள் வசைபாடினார் என்று சொன்னோம் இல்லையா பொது மேடையில், அந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அவர் பேசுகிறதுல நியாயம் இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் பொது மேடையில் பேசணும், அது ஒரு நாகரிகமா அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி கொஞ்சம் அசௌரியம் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. தயவு செஞ்சு நீங்க பொறுத்துக்கணும். அங்கே லைட் வெளிச்சம் கொஞ்சம் குறைவா இருக்கு. பெண்கள் இருக்கீங்க, குழந்தைகள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பொறுத்துங்க. நம்முடைய கட்சி நண்பர்களும் கூட அடுத்த முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரியா பண்ண முடியும். ஒரு கட்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது மக்கள் நம்மை நம்பி ஒரு யாத்திரைக்கு வரும் பொழுது மாவட்ட தலைவர் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, லைட் போடலீங்கன்னா இருக்கிறாங்க, ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? அதனால மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிச்சயமாக இன்று நான் சந்தோஷமாக இல்லை. யாத்திரை 146 தொகுதியை நம்ம தாண்டி இருக்கோம். வரும்பொழுது 2 பேர் விழுந்திருக்காங்க, ஒருத்தர் பிராக்சர் ஆயிருக்கு, அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கவனத்தில் இந்த யாத்திரை நடத்துவது மக்களுக்காக. ஒரு கட்சியோ நாம ஒரு போஸ்டர் போட்டு நாம ஒரு யாத்திரை உள்ளபடி பேசக்கூடிய மனிதர், கட்சியை தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர், மாதிரி யாத்திரை நடத்தாதீங்க. யாராவது ஒருத்தர் காயத்தோட வீட்டுக்கு போனா நாம் பொறுப்பேற்கிறேன். நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் 10,000 வித்தியாசம். நம்ம ஒரு தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஒரு தொண்டருக்கு அசௌரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பேற்கணும். தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய யாத்திரை இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க காட்டணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்படும் அளவுக்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது. மறுபடியும் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். மீட்டிங்கு கூட்டத்தில் ஒரு குறைபாடு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த குறைபாடை பொதுவெளியில் சொல்லலாமா? அப்படி சொன்னால் மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கட்சி விஷயங்களை தனிப்பட்ட ரீதியில் நிர்வாகியை கூப்பிட்டு கண்டிக்கலாம். இந்த மாதிரி நீ செஞ்சனா எவனும் கூட்டத்துக்கு வரமாட்டான். முதல்ல. 2வது, உன்னையும் நான் கட்சியில் வச்சுக்க மாட்டேன். இது மக்களுக்காக செய்கிறது. மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் என்னத்த கூட்டத்தை கூட்டினீங்க? நீங்கள் இன்னும் விரிவான ஏற்பாடு செஞ்சுருந்தா இன்னும் 4 பேர் அங்கே உட்காந்துருப்பான். இன்னும் கூட்டமானது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். நம்ம பேச்சை கேட்க வர்றவனுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக கூப்பிட்டு பாஜகவுடைய நிர்வாகிகளாக வசைபாடி இருக்கலாம். அதுதானே அரசியல் நாகரீகம். ஆனால் மக்கள் முன்னாடி தன்னுடைய தவிர பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சா பத்தியா சாதாரண கூட்டத்தை கூட கூட்டி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியலை. இவனுங்க ஆட்சி கட்டலுக்கு வந்தால் என்னத்தையா பண்ணுவாங்க என்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுமே. எதற்காக பொது வழியில் போட்டு உடைக்கணும்? இல்லை அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் சரியாக செஞ்சிடறாரா? அவர் மட்டும் தப்பே பண்ண மாட்டாரா? தப்பை சகித்து கொள்ளாத ஒரு ஆளா? தவறுகள் இருப்பின் தனியாக சுட்டி காட்டலாமே, இதையா செஞ்சார் அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இல்லை அங்கே இருக்கின்ற மக்கள் அதை குறைபாடாக நினைக்கிறாங்களா? உண்மையாகவே அந்த குறைபாடையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அண்ணாமலை என்ன பேசுகிறாரு, அரசியல் மாற்றம் என்ன வரப்போகுது, ஆர்வமாக கேட்க வந்துருனுக்கு பாஜக காரங்க செஞ்ச குறையை சுட்டி காட்ட வேண்டுமா? திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். திமுக அரசாங்கத்தினுடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். இந்த மாநிலம் முன்னேறுவதற்கான, இந்த மாவட்டம் முன்னேறுவதற்கான, இந்த தொகுதி முன்னேறுவதற்கான வழிகளை சொல்லணும். ஆனால் பொது மேடையில் ஏறிக்கிட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக நிர்வாகிகளை வசைப்பாடலாமா? இப்படி உண்மையாகவே பாஜகவுடைய காரியதரிசிகளுக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் அண்ணாமலை செஞ்சது சரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக நிர்வாகிகள் மீது இந்த பொதுக்கூட்டத்தில் சொதைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார், கண்டிப்பார். ஆனால் அவர் கண்டித்தார் என்பதை பற்றி மக்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் அந்த தப்பு செஞ்சவனை மேடையிலே பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி இதாண்டா உன் தப்பு, இது நீ செய்யக்கூடாது
அப்படின்னு சொல்லி அங்கேயே அவனுக்கு அறிவுறுத்தணுமா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் இந்த குறைபாட்டை பின்னாடி போய் கண்டுக்கினாரா, கண்டுக்கலையா? இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னாரா, சொல்லலையா? இது மக்களுக்கு அச்சம் இருக்குமா இல்லையா? அடா போயா, அங்கே போனால் கூட்டம் கூட சரியாக கூட்ட மாட்டுறாங்க, அந்த தலைவர் வந்து பேசிட்டு போகிறாரு, கட்சிக்காரன் எதுவும் கண்டிக்க மாட்டுறாரு, நம்ம ஏன்டா அங்கே போனோம் என்று மக்களுக்கு அவநம்பிக்கை வருமா இல்லையா? இந்த அவநம்பிக்கையை மக்கள் மனதிலிருந்து போக்கணுமா இல்லையா? தன் கட்சிக்காரனே தப்பு பண்ணாலும் அதை சகித்து கொள்ளாதவராக அண்ணாமலை இருக்காருங்க. பொது மேடையிலே போட்டு உடைக்கிறாருங்க. அதனால் அண்ணாமலை உண்மையாக நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. கட்சிக்காரங்க பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லையோ, அண்ணாமலை நம்மளை காப்பாற்றுவாருங்க. அவருடைய தவறுகளை முகத்துக்கு முன்னாடி சுட்டி காட்டுகின்ற துணிச்சல் ஒரே ஆளுமை மிக்க அண்ணாமலையாக நம்மிடம் தெரிகிறாருங்க. எவனா இருந்தாலும் சரி, குறைகளை முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவான். ஆனால் அண்ணாமலை மூஞ்சுக்கு முன்னாடியே பேசுகிறாரியா. இந்த துணிச்சல் அந்த ஆள்கிட்ட இருக்குதுயா. தப்புனா தப்புன்னு சொல்கிறாரு. அந்த தப்பை சுட்டி காட்டுவது மட்டுமல்லாமல், தபார் இதுக்காக தானே இந்த தப்பு அரங்கேற்றினீங்க, இந்த விழாவே இருக்காது, என் மண் என் மக்கள் நடைப்பயணமே இருக்காது. போ, மக்கள் தான் கதாநாயகர். அந்த கதாநாயகர்களுக்கான சிறப்பானவற்றை நீங்கள் செய்யலைன்னா நான் ஏன் உங்களுடைய மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் முகத்தில் அரைந்தா மாதிரி நேருக்கு நேராக சொல்லுகின்ற போது அண்ணாமலை மீது மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும். இந்த மனுஷன் தப்பை சகித்து கொள்ளலையா, அதனால தான் திமுகவுடைய ஒவ்வொரு தவறுகளையும் போட்டு உடைக்கிறாரையா. உண்மையாகவே நேர்மையான மனிதராக இருக்கின்றார். காவல்துறையில் ஒரு நேர்மையாக இருந்தார் என்று பேசினாங்க, நம்ம பார்த்ததில்ல கர்நாடகாவில் போய். ஆனால் இந்த மேடையில் பார்க்குறையா, எவன் தப்பு பண்ணாலும் அந்த மேடையிலே கண்டிக்கிறாரையா. நானும் பல அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துட்டேன்யா. தப்பு இருக்கும், காதோட காதாக கூப்பிட்டு அதை சொல்லுவாங்க, இல்லையா அறையில் போய் 4 அறை அறைவாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் என் மேடையிலே சொன்னாயா இருந்தால் தப்பை. இந்த மாதிரி அரசியல்வாதி நம்ம வாழ்நாளில் 70 ஆண்டு காலமாக பார்த்ததே கிடையாதா. குற்றம் பார்க்க சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் குற்றம் இருக்கக்கூடாது, எனக்கு சுற்றமே இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்ச தலைவனை நம்பலாயா என்று சொல்லிட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். அதனாலே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியிலே போட்டு உடைச்சார் பாஜகவினருடைய தவற. இப்படி பொதுவெளியிலே போட்டு உடைப்பதனால பாஜகவினர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அடா இந்த ஆள்கிட்ட தப்பே பண்ணக்கூடாதியா, தனியாக கூப்பிட்டு சொல்லுவான பார்த்தா பொது மேடையில் போட்டு உடைக்கிறாயா, சின்ன சின்ன பிரச்சனை கூட இருக்கக்கூடாதியா, நம்ம தான் அசிங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் அவன் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தவறை சகித்து கொள்ளாத ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் பொது வழியில் போட்டு உடைத்ததுனால அது தப்பும் கிடையாது. மக்களுக்கு சேவையாற்ற வருகின்றவன் மக்களுக்கான இடர்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் தலைவனுக்கான மட்டும் செஞ்சுட்டா நியாயமாக இருக்குமா? ஏன்னா அதே மேடையில் அண்ணாமலை சொல்லுவார், நாம் உட்கார இடத்துங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு வச்சுருவீங்க, இந்த விழா அவங்களுக்கானது, அவர்கள் தான் இந்த விழாவினுடைய கதை நாயகர்கள், அவங்களுக்கு எதுவும் செய்யலையே அப்படின்னு வந்து அண்ணாமலை சுட்டி காட்டியிருப்பார். எனக்கு மட்டும் சுகமாக இருந்தால் போதாது, என்னை நம்புகின்ற மக்களுக்கும் சுகமானவற்றை செய்து தர வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் விரும்புவதனால தான் அந்த அளவுக்கு காட்டமாக தெரிவித்தார் கருத்தை. உண்மையாகவே அந்த அளவுக்கு இருட்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புகைப்படம் தான் அத்தாட்சி. குழந்தை குட்டியெல்லாம் பெண்கள்லாம் வருகின்ற போது அச்சமடைவார்களா இல்லையா? கூட உட்காந்துருக்கோம் ஒட்டுமொத்த பேரும் யோகின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதனால் அண்ணாமலையினுடைய கோபம் நியாயமானது, பொது வழியில் சொன்னதுனால தப்பு கிடையாதுங்க. அது என்ன, திமுகவுடைய 4 கால்களை முறித்தால் இந்த ஆட்சி அவுட்டு அப்படின்னும் போது திமுக சாதியை வைத்து அரசியல் செய்கிறது. அதுக்கு ஆதாரமாக அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பெரும்பான்மை சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெறுவது. இன்னும் கூட இரட்டை டம்ளர் முறையானது தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. இங்கே தான் ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியலத்தை சார்ந்தவங்க வெற்றி பெற்றால் கூட கொடியேற்ற முடியாத கொடுமை இருக்கிறது, சாதி ஆணவ கொலைகள் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமூக நீதி கிடையாது, சாதியை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். 70 ஆண்டு காலமாக என்ன பண்ணாங்க? அதனால் இங்கே சாதி என்ற காலால் இந்த ஆட்சி நிற்கிறது, அதை முதல்ல உடைக்கணும். இரண்டாவது குடும்ப ஆதிக்கம். குடும்ப ஆதிக்கம் என்பது எல்லா கட்சியிலும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இங்கே அறிவில்லாத கூட்டங்கள் இருக்கிறது, முட்டாள் கூட்டங்களாக இருக்கின்றார்கள், தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். செருப்பு விற்க வேண்டும் என்றாலும் கூட கடுமையாக உழைக்கின்றார்கள், அனுபவம் இருக்கிறது. பஜ்ஜி விற்க வேண்டும் என்றாலும் கூட கடுமையாக உழைக்கின்றார்கள், அனுபவம் இருக்கிறது. ஆனால் கலைஞருக்கு பின்னாடி நம்ம முதல்வர் ஐயா, முதல்வருக்கு பிறகு அண்ணா உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்பநிதி தம்பி என்று வரிசையாக வந்து கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வராங்க. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி. இவங்களுக்கு மட்டும் தகுதி கிடையாது, ஆனால் இவங்க உடன் இருக்கின்ற மேயர்களுக்கும் தகுதி கிடையாது.
அதாவது மேயரோ முதலமைச்சரோ அமைச்சர்களுக்கோ தகுதி இல்லை என்றாலும் கூட இருக்கின்ற அதிகாரிகளும் தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஆள்பவர் தகுதியோடு இருந்தால் தன் கீழே இருக்கிற அத்தனை பேரையும் ஆளுமையுடன் தகுதியோடு போடுவாங்க. ஆனால் மேலே இருக்கிறவங்க கோமாளியாக இருந்தால் தன் கீழே இருக்கிறவங்களும் கோமாளியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதனால் குடும்ப ஆதிக்கம் என்பது ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியல் களத்தில் ஜனநாயகத்தை படுகொலை செய்வது மட்டும் இல்லாமல் தகுதி இல்லாதவர்கள் இருப்பதனால பல தப்பான விஷயங்கள் நடக்கிறது. அதனால தான் பெருவெள்ளம் ஏற்பட்டது. ஒரு குடும்பத்திடம் போய் நட்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி மேயரை பொறுத்த வரைக்கும் சேலம் இளைஞர் மாநாட்டுக்கு போனாரே கண்டி, ஆனால் பெருவெள்ளத்தை பார்வையிட வேண்டும் என்று சொல்லலை. அங்கே இருக்கின்ற நேரு அவர்கள் தான் சொன்னாருங்க. அப்புறமேட்டுக்கு தான் அந்த மேயரானவர் சேலத்திலிருந்து திருநெல்வேலி வந்து மழை வெள்ள பாதிப்பை பார்த்தாரு. பார்த்தீங்களா? அதனால் தகுதி இல்லாதவர்கள் தான் இருக்கின்றார்கள். இன்னொன்று, தகுதி இல்லாதவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் பெருவெள்ளத்தை பார்வையிடுவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனுப்புகின்றார்கள். அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? அவரை திரைப்படத்தில் முன்னணி நடிகர்கள்லாம் வச்சு அவர் பெரிய ஹீரோவாக முன்னிறுத்த வேண்டும் என்று பார்த்தாங்க. ஆனால் பல முன்னணி நடிகர்களை போட்டு அவரை கூட நடிக்க வச்சாலும் ஈடுபடலை. இப்போது சரியான அதிகாரிகளை அமைச்சர்களை கூட அனுப்பி கூட அரசியல் களத்தில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் சாதிக்க முடியலை. பேரிடரை பார்க்க வேண்டிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் பேரிடர் அமைச்சர் எங்கேயோ மாநாடை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உதயநிதி தென் மாவட்டங்களில் போய் பார்வையிடுகின்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பற்றி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேட்டி அளிக்கின்றார். அவருக்கும் பேருந்து நிலையத்துக்கும் என்ன தொடர்பு? ஸோ சம்பந்தம் இல்லாதவர்கள் சம்பந்தம் படாத இடத்துக்கு போய் பார்வையிட்டு பேட்டி அளிக்கின்றார்கள் என்றால் இங்கே தகுதி இல்லாத குடும்ப ஆதிக்கம் இருக்கிறது. அதனால் அந்த காலையை உடைச்சா இந்த ஆட்சி அவுட்டு அப்படிங்கிறாரு. ஆமாம், போக்குவரத்து துறை அமைச்சர் போய் பார்வையிட்டு விட்டு அங்கே பேட்டி அளிக்கணும். பேரிடர் அமைச்சர் இருக்கின்றாரு, அவர் போய் பார்த்துட்டு அங்கே பேரிடர் என்ன பண்ணலாம் அதிகாரிகளுக்கு உத்தரவிடணும். ஆனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஏன் அங்கே போகணும்? ஸோ அவரை முன்னிறுத்துகின்ற பொழுது எல்லாமே இனி கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்றதுக்காகவும் அடுத்தது அவருக்கு துணை முதலமைச்சர் தரணும், அதுக்கு அடுத்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக பேரிடரில் தவிர்க்கக்கூடிய மக்களுடைய துன்பத்தை அறிந்து கொள்ளாத அனுபவம் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறாங்க. போக வேண்டிய அமைச்சர் போல. அதனால் குடும்பமும் முட்டாளு, அவங்க கீழே இருந்து வேலை பார்க்கின்ற அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிலேருந்து எல்லாம் முட்டாளு. அதனால் குடும்ப ஆதிக்கமே இருக்கக்கூடாது, அந்த காலை உடைக்கணும். அதுக்கப்புறம் ஊழல் ஏற்கனவே தெரியும், எத்தனை அமைச்சர்கள் உள்ளே போகிறாங்கன்றது தெரியும். அதே மாதிரி ஒரு அமைச்சர் பதவியே இல்லாமல் அமைச்சராக தொடர்றாரு, மக்கள் வரி பணத்தில் வாங்கிக்கிட்டு. ஸோ ஏற்கனவே தங்கம் தென்னரசு KKSS ராமச்சந்திரன் என்று பல பேரும் வழக்கில் சிக்கியிருக்காங்க. அடுத்தடுத்த வழக்குகள் வருகிறது. இந்த ஊழல் இருப்பதனால எந்த அளவுக்கு நலத்திட்ட பணிகளுக்கு நாம் ஒதுக்கின்ற நிதியானது அபேஷ் பண்ணப்படுகிறது. அதனால் வளர்ச்சி இல்லாமல் 7 தலைமுறை ஆனாலும் வளர்ச்சி அடையாமல் இன்னும் ஏழையாகவே நான் இருக்கிறோம். அதனால் ஊழல் என்ற காலையும் இந்த திமுக ஆட்சியிலிருந்து உடைக்கணும். திமுகவையும் ஊழலும் பிரிக்க முடியாது. அதனால் ஊழல் என்ற காலால் அந்த முதலமைச்சர் என்ற சேரானது இருக்கிறது. அந்த 3வது கால் ஊழலையும் உடைத்தெறிந்தோம் என்றால் இந்த ஆட்சி அவுட்டு. கடைசியில் அடாவடி என்ன பண்ணுறாங்களாம், பிரியாணி கேட்டு பல இடத்துங்களையும் போய் அடிக்கிறாங்களாம். நம்ம முதலமைச்சர் போய் மன்னிப்பு கேட்கின்றாராம். அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லேட்டஸ்ட்டாக பொங்கல் பரிசு தொகுப்பில் கூட ஒருத்தருக்கு சேலை, ஒருத்தருக்கு வேட்டி, ஒருத்தருக்கு பணம் மட்டும் என்று பாகுபாடுடன் தராங்க. அதை கேட்டவருக்கு அடி விழுந்திருக்குது. ஸோ அதனால் திமுக ஆட்சி வந்தாவே அடிதடி அதிகமாகிப்படும். காவல்துறையை பார்த்திங்கன்னா நாய் போல் பயன்படுத்துகின்றார்களாம். நாய்க்கு அரை வயிற்று உணவு விட்டால்தான் குலைக்குமா, அந்த மாதிரி அரைகுறையாக சம்பளம் போட்டு இங்கே திமுக ஆட்சியில் காவல்துறையை ஏவல் துறையாக வச்சு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்களாம். அடாவடி தான் உச்சம் தொட்டு இருக்கிறதாம். ஏதாவது யாராவது தப்பு பண்ணால் நேராக கிளை செயலாளர்கள் பார்த்திங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்துக்கிட்டு அராஜகம் அடாவடி பண்ணுறாங்களாம். அதனால் திமுகவினுடைய 4வது கால் அடாவடியினால இந்த ஆட்சி தொடர்கிறதாம். அந்த அடாவடியும் உடைக்கணுமாம். முதலமைச்சர் என்ற நாற்காலியில் இந்த 4 காலையும் உடைத்தெறிந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த ஆட்சி அவுட் என்பது அண்ணாமலை சொன்னார். நம்முடைய காமராஜரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன், அந்த ஆள் மீது அவதூறு பரப்பி ஆட்சிக்கு வர முடியாது பண்ணிட்டீங்க. அதே மாதிரி மோடி அவர்கள் நேர்மையாக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்றார். திமுக அவதூறு பரப்பும், அதையெல்லாம் நம்பி அவருக்கு ஓட்டு போடாத போயிடாதீங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கிட்டு, அதற்கு பிறகு இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் எப்படி இருக்குது தெரியுமா? மாநாட மயிலாட பார்ப்பாங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு என்பாங்க, கலைஞர் 100 விழா நடத்துவாங்க. இந்த அளவுக்கு தமிழை வளர்த்துருக்குறாங்க. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை ஐநா மன்றத்திலிருந்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு வரைக்கும்
அதுக்கப்புறம் சங்க பாடல்கள் மொழிபெயர்ப்பு வரைக்கும் காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம், செங்கோல் என்று தமிழ் பெருமையும் தமிழ் கலாச்சாரத்தையும் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கின்றார், யார் தமிழை வளர்க்குறாங்கன்னு பாருங்கள். இரண்டாவது, குழந்தைங்க கிட்டலாம் போய் மாணவர்கிட்டலாம் போய் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்குறாங்க. ஏன் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் ஆட்சியானது 5 முறை இருந்தது. இந்த முதல்வர் ஐயாவுடைய ஆட்சி 1 முறை இருக்கிறது. மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 6 முறை இவங்க ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க. மொத்தமாக இவங்க அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது 5 தான். ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது 17. அப்போது நீட் இருந்தால் இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் பறிக்க முடியுமா? ஸோ திமுகவினுடைய பினாமிகள் ஒட்டுமொத்தமாக மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த மருத்துவ இடம் ஒதுக்குகின்ற போது பணம் வந்து சேரும். அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி மருத்துவ சீட்டு ஒதுக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொன்னார். அதே மாதிரி தான் இன்றைக்கி தனியார் கல்லூரியை கொண்டு வந்தாங்க, அரசு கல்லூரியை கொண்டு வரல. ஆனால் மோடி வந்த பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகள் மொத்தமாக தமிழகத்துக்கு 19 மருத்துவக் கல்லூரிகளை ஒரு ஆண்டுக்குள்ளாக கொண்டு வந்து மோடி அவர்கள் மொத்தம் அரசு கல்லூரியாக கொடுத்தாரு. ஸோ மாணவர்கள் நலன் சார்ந்து செய்கின்றவங்க யார், குடும்ப நலன் சார்ந்து செய்கின்ற ஆட்சி யார்? ஸோ நீட்டு ஏன் வேணான்னு சொல்கிறாங்க என்ற உண்மையெல்லாம் புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தொழில் அதிபர்கள், திமுகவில் இருக்கின்ற தொழில் அதிபர்களுக்கும் கல்வி தந்தைகளுக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆட்சி நடத்துகின்றார்கள். அதனால் இந்த ஆட்சியினுடைய 4 கால்களை முறித்தெறிய வேண்டும். அதற்கு மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை சொல்லுங்கள். என் மண் என் மக்கள் நடைப்பயணம் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை, பர்கூர், ஊத்தங்கரை மற்றும் கிருஷ்ணகிரி இந்த 3 தொகுதியிலையும் பேசினாருங்க. அந்த 3 தொகுதியில் பேசின விஷயங்களை தான் சுருக்கி உங்களுக்கு தந்தங்க. நல்லா இருந்ததுங்களா? என்ன விஷயத்தை விட்டுட்டோம் அதை கமெண்ட்ஸில் தாங்க. மீண்டும் பேசலாம்.